வாரபலம் பலம் வரும் உலகம். இது வாரவலம் செய்திகள். பாராளுமன்ற தேர்தலுக்கான நியமன பத்திரம் தாக்கல் செய்யும் நடவடிக்கைகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆரம்பம். முதலாவது சுயேட்சை குழு இன்று நியமன பத்திரத்தை தாக்கல் செய்தது. இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யும் நடவடிக்கைகள் இன்று நாடளாவிய ரீதியில் ஆரம்பமாகின. இதன் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று நியமன பத்திரம் ஏற்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட திரிவத்தாட்சி அதிகாரியும் மாவட்ட செயலாளருமான திருமதி ஜே முரளிதரன் வாரவலம் செய்தி பிரிவுக்கு தெரிவித்தார். மாவட்டத்தில் 15க்கும் மேற்பட்ட சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ள நிலையில் இன்று முதலாவது நியமன பத்திரம் தாக்கல் செய்யும் நடவடிக்கை இடம்பெற்றது. மோகன் டிலான் என்பவரின் தலைமையிலான சுயேட்சை குழு இன்று நியமன பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளது. மாவட்டத்தில் 5 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக 8 பேர் போட்டியிடுகின்றனர். 4,49,686 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். மட்டக்களப்பு, பட்டிருப்பு, கல்குடா ஆகிய 3 தேர்தல் தொகுதிகளில் தேர்தல்கள் இடம்பெற உள்ளன. 442 வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்புகள் இடம்பெற உள்ளதாகவும் திரிவத்தாட்சி அதிகாரி மேலும் தெரிவித்தார். வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தை சூழ உள்ள பகுதிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இது வாரவலம் செய்திகள். வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.